மளிகை கடையில் ஒரு அக்கா திங்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனால் மறுபடியும் அடுத்த நாள் வராங்க. வந்துட்டு, இந்தாங்க நீங்கள் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, நான் 100 ரூபா கொடுத்தேன், 70 ரூபா ஆச்சுன்னு சொன்னீங்க, மீதி 30 ரூபா தான் கொடுத்துருக்கணும், ஆனால் நீங்கள் 40 ரூபாயாக கொடுத்துட்டீங்க, இந்தாங்க உங்களோட 10 ரூபா அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்தாராம். அந்த கடைக்காரர் கேட்டாராம், அக்கா ஜாமானை வாங்குறதுக்கு முன்னாடி அவ்வளவு பேரம் பேசுனீங்களே, இப்போ அந்த 10 ரூபாயை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்களே, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? கண்ணனூர்லேருந்து. அப்போது என் கடைக்கும் உங்கள் ஊருக்கும் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தொலைவு, அங்கேருந்து பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த அக்கா சொன்னாங்களா, என் கணவர் இப்போ இல்லை, அவர் இறந்து போயிட்டார். அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, யாருடைய பணமும் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், அதோட பாவ கணக்கு எனக்கு வந்துடும் சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த கடைக்காரருக்கு மனசில் உதிச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு. இந்தாங்க உங்களோட 300 ரூபாய் என்கிட்ட இருக்குது, ஜாமான் உங்களுக்கு கொடுக்கும்போது அதிக விலைக்கு கொடுத்துட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாயை திருப்பி கொடுக்குறாராம். அந்த வீட்டில் இருந்த அந்த மனுஷன் திடீர்னு மனசில் உறுத்தப்பட்டு என்ன யோசிச்சாராம், ஐயோ ஒரு மனுஷன்ட்ட நம்ம பணம் வாங்கினோமே, அந்த மனுஷன் இறந்தும் போயிட்டாரு, அவங்க குடும்பம் இன்றைக்கி கஷ்டப்படுது, அந்த விதவை தாய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வட்டியும் முதலையும் கணக்கு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வந்துச்சுங்களாம். அந்த 13 லட்சம் ரூபாயும் எடுத்துகிட்டு வேகமாக அந்த வீட்டுக்கு போகிறார். போய் இந்தாங்க அவங்க கணவர் உயிரோடு இருக்கும்போது நான் வாங்கியிருந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப கொடுத்துட்டு வந்தாருங்களாம். அந்த ஏழை விதவை 10 ரூபா தான். அதை திரும்ப கொடுக்கும்போது அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் தூண்டப்பட்டு அவர் ஏமாற்றினதை சரி செய்கிறாரு, அடுத்தவரும் சரி செய்கிறாரு. இப்போ இந்த ஏழை விதவை 13 லட்சம் ரொம்ப கஷ்டத்தில் வறுமையில் இருந்துகிட்ருக்கும்போது இந்த 13 லட்சம் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிட்டாங்களா. எதை செய்கிறோமோ அதுதாங்க நமக்கும் திரும்ப வரும். அதனால் நல்லதை மட்டும் செய்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.